150 விசஸ் 150 ஃபார்முலா, இதுதான் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ கலக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாகவே இருக்குது. மொத்தம் 403 தொகுதிகள் இருக்கு. 202 தொகுதியில் ஜெயிச்சோம் அப்படின்னா அரியணையில் ஏறிடலாம். அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த 150 விசஸ் 150 ஃபார்முலா வந்து ஃபேமஸாக பேசப்பட்டு இருக்கு? 103 அப்படிங்கிறது மேஜிக் நம்பர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? யோகி ஆதித்யநாத்துக்கு பாபுராஜ் அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? அகிலேஷ் யாதவிற்கு இந்த உட்கட்சி பிரச்சனை, அதையும் தாண்டி காங்கிரஸினுடைய குடைச்சல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அதையும் தாண்டி பணம் அப்படிங்கிறது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சி 12% தன்னுடைய வாக்கு வங்கியை சுருங்கி இருக்கக்கூடிய இதே வேளையில் காங்கிரஸ் கட்சி 150 170 தொகுதிகள் சமாஜ்வாதி பார்ட்டியை கேட்டுட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன வகை கணக்கு? அதையும் தாண்டி உத்தரப்பிரதேசத்துடைய இந்த புவியியல் அமைப்பு அப்படிங்கிறது சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் சரி, இந்த பக்கம் வந்து யோகி ஆதித்யநாத் கட்சிக்கும் சரி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ பொழுது பேச போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உத்தரப்பிரதேச தேர்தல் தொடர்பாகவும் 2027 என்ன நடக்க போவது தொடர்பாகவும் ஒரு தெளிவான ஒரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ மிஸ் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். மொத்தம் 403 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தான் மாநிலங்களவைக்கு எம்பிக்கள் அனுப்ப போகிறாங்க. மிகப்பெரிய 80 எம்பிக்கள் வந்து மக்களவைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்திய தேசத்திலேயே ரொம்ப முக்கியமான தொகுதியாக உத்தரப்பிரதேச தொகுதி பார்க்கப்படுது. உத்தரப்பிரதேசத்தில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வந்து ஒன்றியத்தில் ஆட்சி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் கோட்பாடு அப்படிங்கிற ஒன்றே இருந்துட்டா இருக்குது. அந்த வகையில் இன்னும் சில மாதங்களில் 2027 ஆண்டு தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது. இப்போ களம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 403 தொகுதிகள் இருக்குது. 202 தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத நிலை இருக்குது. ஆனால் இப்போது 150 விசஸ் 150 ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப பேசப்படுது. என்ன அந்த ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 150 தொகுதிகளில் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னும், அதே இன்னொரு 150 தொகுதிகளில் பாஜக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த 150 + 150 300 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இதுதான் ரிசல்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சமாஜ்வாதியினுடைய அந்த ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வச்சிருப்பாங்களே அவங்களும் சரி, இந்த பக்கம் பாஜகவும் சரி, ரெண்டு பேருமே ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ கவனிக்க வேண்டியது அந்த மீதம் இருக்கக்கூடிய 103 அப்படிங்கிற தொகுதி தான். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 103 தொகுதிகளில் எந்த சமூகம் வந்து அதிகமாக இருக்காங்களோ அந்த சமூகத்தை டார்கெட் பண்ணி எந்த கட்சி அதிகமாக வேலை செய்கிறாங்களோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதா ஒரு எழுதப்படாத கோட்பாடாக இருக்குது. 2024 அகிலேஷ் யாதவுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங், அதாவது சாதிய கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த தொகுதிகளில் பார்த்தா 80 தொகுதிகளில் ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய 103 தொகுதிகளில் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அந்த 103 தொகுதிகள் தான் பெரும்பாலும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் தலித் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, முஸ்லீம்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க, ஓகே. ஆனால் ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள் எதற்காக பாஜக எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கடந்த 9 ஆண்டுகளாக பாஜகவில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் சமூகத்தை சேர்ந்தவர்களோ, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்களோ எந்த ஒரு முன்னணி தலைவர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் உருவாக்கப்படாமலேயே இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தராக யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரே ஒரு முகம் மட்டும்தான் பாஜகவிற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2002க்கு அப்புறம் துணை முதலமைச்சராக இருந்த ஓபிசி தலைவர் ஒருத்தரும் அங்கே கட்சியிலிருந்து, அதாவது அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுறார். அவருடைய பொறுப்பு வந்து டம்மியாக்கப்படுது. அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஓபிசி மக்கள்கிட்டையும் சரி, ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள்கிட்டையும் சரி பாஜக மீது ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பேக் ஃபயர் ஆகுது இந்த 103 தொகுதிகளில். இந்த 103 தொகுதிகள் சமாஜ்வாதி கட்சிக்கு அப்படியே போயிருமா அப்படின்னா அதுலேயும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன் அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் 22% வாக்குகளை வாங்கினாங்க. கடைசியாக வந்து 12% வாக்குகளை வாங்கினாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக அவர்கிட்ட தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவரை விட்டு வாக்கு வங்கி வெளியே வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வாக்கு வங்கியை கைப்பற்றணும் அப்படி நோக்கத்தோடு சமாஜ்வாதி பார்ட்டி, அதாவது அகிலேஷ் யாதவ் என்ன முயற்சி பண்ணார் அப்படின்னா 30 முதல் 40% தொகுதிகளை வந்து தலித் சமூகத்துக்கு கொடுக்கணும், ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி காய்களை நகர்த்திட்டு இருந்தார். இப்போதான் காங்கிரஸ் கட்சி இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா, எங்களுக்கு 150 170 தொகுதிகள் வேணும். ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா
பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து அதாவது மாயாவதியினுடைய கட்சி வந்து பலவீனப்பட்டுட்டே இருக்குது. அந்த கட்சியிலிருந்து பெரும்பாலான ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள் வந்து இப்போ வந்து வெளியேறிட்டு இருக்காங்க. அந்த வெளியேறக்கூடியவர்கள் எல்லாமே மதச்சார்பற்ற ஒரு அணிக்கு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணி தான் மதச்சார்பற்ற அணியாக இருக்கும். சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இது ஆதரவு தெரிவித்த அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள் வந்து இந்த பக்கம் ஆதரவு தருவாங்க. அதனால் எங்களுக்கு 150 தொகுதிகள் வரை வேணும். குறிப்பாக ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள், ஓபிசி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 2027 காங்கிரஸ் இவ்வளோ ஒரு அணித்தரமாக இப்போ கேட்குறாங்க அப்படின்னா 2024 அது போன்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கணும் இல்லையா? 2024 சமாஜ்வாதி பார்ட்டி எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அந்த இடத்துல குறிப்பிட்ட இடங்களில் காங்கிரஸிற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த இடத்துல தோல்வி தான் தழுவினாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி அகிலேஷ் யாதவோடைய சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கலாம் 2024 தேர்தலில். அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. யாரை முன்னிலைப்படுத்தினா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது அகிலேஷுக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுவும் ஈகோ பார்க்காம முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ஈகோங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பக்கம் பாஜகவில் இந்த ஈகோ பார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கோ இல்லை ஓபிசி மக்களுக்கோ அதீத முக்கியத்துவம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மாதிரி கட்சிகளுக்குள்ள இந்த பாஜகவினர் காய்கள் நகர்த்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது இப்போ அவங்களுக்கு எதிராகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாஜக இது மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி முக்கியமாக முன்னாடி பேசுனது போரி பாபுராஜ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு. என்ன அப்படின்னா கலெக்டர்களாக இருக்கட்டும், எஸ்பிக்களாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதீத அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ எதிராக மாறி நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சட்ட ஒழுங்கை சீர்குலைவை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை ஒரு குறுநில மன்னர்கள் போல கலெக்டர்களும் எஸ்பிக்களும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அரசின் மீது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி ராமர் கோயில் விவகாரம் அங்கே மிகப்பெரிய மோசடி நடந்துச்சு. அந்த மோசடிக்கு முழு பொறுப்பை பாஜக தான் அப்படின்னு மக்கள் இன்னுமே ஏற்றுக்கல அப்படிங்கிறத கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பாஜக செஞ்ச தவறு கிடையாது, அங்கே உள்ள இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தான் சம்பந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சமாஜ்வாதி பார்ட்டி வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அயோத்தி ராமர் கோயிலும் ஜெய் ஸ்ரீராம் கோஷமும் தான் பாஜகவினுடைய பிரச்சாரத்தில் முக்கிய முகமாகவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தவறு நடக்கும் பொழுது அது பாஜகவிற்காக திருப்பப்படும் பொழுதை சமாஜ்வாதி தடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி விஷயங்கள் வந்து பாஜகவிற்கு மிகப்பெரிய தலைவலி கொடுத்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேக் டீம் அதாவது அவங்களுடைய ஒப்பந்தத்தை வந்து நீக்கிறார். அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜிக்கு ஐபேக் வந்து ஒழுங்காக வேலை செய்யல, தோற்று போயிட்டாங்க. அதனால தான் ஐபேக்குக்கும் அகிலேஷ் யாதவ் ஒப்பந்தம் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவ்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, தேர்தலில் செலவழிக்கிறதுக்கான போதிய பண அளவு இல்லை அப்படிங்கும்போது அப்போ பல நூறு கோடிகளை செலவழித்து ஐபேக்கை நியமிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தும் பொழுது அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஐபேக்கை கொடுக்கறதுக்கே பணம் இல்லை அப்படிங்கும்போது 403 தொகுதிகளுக்கு எப்படி செலவு செய்ய போகிறீங்க? அதனால் எங்களுக்கு 150 170 தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் இதையும் மையமாக வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காங்கிரஸ் 2 விதமாக அழுத்தத்தை அகிலேஷ் யாதவ்கிட்ட கொடுக்குறாங்க. ஒன்று வந்து என்னென்னா பகுஜன் சமாஜ் கட்சி வீக் ஆகிட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் மொத்தமாக இந்த ஒரு கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணும், காங்கிரஸிற்கு முக்கியத்துவம் இருக்கணும். அப்போ எங்களுக்கு 150 170 சீட் கொடுங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்டாக வைக்கிறாங்க. இன்னொன்று போதிய அளவு பணம் இல்லாமல் வச்சுட்டு இருக்கீங்க, இந்த சமயத்தில் நீங்கள் எதுக்கு நான் இவ்வளோ தொகுதி செலவு பண்ணணும், குறிப்பிட்ட தொகுதி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் செலவு பண்ணி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப கடுமையான போட்டி இருக்க போகுது. அகிலேஷ் யாதவ் விசஸ் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு சில இடங்கள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி சரியாக சாதிய கோட்பாட்டை கையாளுறாங்களோ அந்த கட்சி தான் அரியணை ஏறப்போகும் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது. இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிற தொடர்பாகவும் தொகுதி பங்கீடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னும் இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பக்கம் பாஜக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசலையும் எப்படி நிறுத்திக்க போகிறாங்க, அந்த இது கூட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்ஸை போக்குவதற்கான வழி வச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி நீட் பேப்பர் அது போன்ற விவகாரங்கள் இருக்குது, ராமர் கோயில் பிரச்சனை இருக்குது, அதையும் தாண்டி இதெல்லாம் எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதும் பாஜக கைவசம் இப்போ வந்து இலவச திட்டங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் அதை தான் முன்னிலைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபடுப்படுது. ஸோ
ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் முன்னாடி நிறைய டைம் சொன்னது கூட சாதிய கோட்பாட்டை எந்த கட்சி சரியாக பின்பற்றுறதோ அந்த கட்சி தான் லக்னோ அரியணையில் ஏறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன? லக்னோ அரியணையில் ஏறப்போகிறது அகிலேஷா இல்லை மீண்டும் யோகி ஆதித்யநாத் தான்? அப்படி ஏறினாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.